ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்திலுள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவைகளையெல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். ஆண்டவர் மோசேயை கொண்டு இந்த வார்த்தைகளை பேசுகிறார். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்துள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவர்கள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். நமக்கு விரோதமான சத்துருக்களை அதம் பண்ணும் கர்த்தர் என்ற தலைப்பிலே ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இதற்கு என்ன ஒரு ஃபேவராக ஒரு பேர் வைக்கணும்னா, நமக்காக யுத்தம் பண்ணும் கர்த்தர். என்ன ஒரு பேர் வைக்க வேண்டுமென்றால், நமக்கு ஜெயம் கொடுக்கும் கர்த்தர். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், அந்த குறிப்பிட்ட ராத்திரியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திற்கு போவதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதினாலே அறிவேன் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்திலே கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உனக்கு உன் சந்ததிக்கும் நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அநேக வாக்கு தத்தங்களை தேவன் தந்திருக்கிறார். அநேக ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அநேக நன்மைகளை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அது பரலோகத்தில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் பாஸ்டர் அப்படின்னு நினைப்பீங்க. பரலோகத்தில் மாத்திரமல்ல, இம்மையிலே 100 மடங்கும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இம்மையிலும் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நித்திய ஜீவனையும் நான் சுதந்திரித்துக் கொள்வேன். அப்போ தேவ பிள்ளைகளுடைய மனதில் இருக்கணும், இம்மையிலும் தேவன் நம்மை ஆசீர்வாதமாக வைப்பார், மறுமையிலும் நித்திய ஜீவனையும் நித்திய பலன்களையும் நமக்கு தருவார். அப்போ இந்த அடிப்படையில் தான் அங்கே ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், நீ பலி செலுத்து, ஆட்டுக்குட்டியை கொண்டு வா, காட்டுப்புறாவை புறா குஞ்சுகளை கொண்டு வா என்று சொல்லி அவன் அந்த பலி செலுத்துகிறான். இதையெல்லாம் தொடர்ந்து உள்ள விஷயங்களிலே அங்கே பார்க்கிறோம். இப்படி பலி செலுத்தும் போது தான் ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணி எகிப்தில் உள்ள நதி துவங்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டுமுள்ள கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் ரெப்பாமியரும் எமோரியரும் கானானியரும் கிருகாசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். இப்படி வாக்கு பண்ணினார். அந்த இடத்துல ஒரு ட்ரைனிங், ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். அது என்ன அடையாளம் பாருங்கள். 13ஆம் வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். அடுத்து பாருங்க 14ஆம் வசனம், எப்படி கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். இதெல்லாம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். நீ சமாதானமா உன் வாழ்நாள் முழுதும் இருக்குன்னு சொல்லுகிறார். நல்ல முதிர் வயது வரைக்கும் நீ இருப்பாய்ன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய நலனை விரும்புகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். என் நலனை விரும்புகிற கர்த்தர். வார்த்தைகளை கேட்கிற உங்கள் நலனை தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார். சந்ததியின் நலனை விரும்புகிறவராயிருக்கிறார். இந்த பூமியில் என்ன சிறந்த ஆசீர்வாதத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியுமோ என்று பார்த்து 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 நல்லதை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் தேடி பார்க்குறாரு. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இருக்குது, பயங்கர பலாக்கிரமசாலிகள் பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களை அதம் பண்ணி அந்த நன்மைகளை நான் உங்களுக்கு தருவேன். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் சிறந்தவைகளை நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன என்று பார்க்கும்போது, ஏசாயா புத்தகத்திலே 58
13, 14 ஆகிய வசனங்களிலே, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானவைகளை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையா எண்ணுவாயானாள். அப்பொழுது முதல் ஆசீர்வாதம், கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். இரண்டாவது ஆசீர்வாதம், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை மனமகிழ்ச்சியாய் வைக்கிறார். ஹல்லேலூயா. மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல கர்த்தர் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார் என்று இன்னும் ஏசாயாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி தேவன் என்னில் மகிழ்ச்சியாய் இருப்பார், நானும் கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன். பல தலைமுறைகள் போய்கொண்டிருக்கிறது. முதலாவது நல்லா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் யோசேப்பை அறியாத புதிய ஒரு பார்வோன் வந்தான். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அந்த தேசத்துக்கு வந்த பஞ்சத்தை, அந்த தேசத்துக்கு வந்த ஆபத்தை யோசேப்பு தெரியப்படுத்தினார். பார்வோன் கண்ட சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்ல மற்றவர்களால் முடியவில்லை. ஆனால் பரிசுத்தாவி பெற்ற விவேகமுள்ள ஞானமுள்ள யோசேப்பு அதற்கு பதில் சொன்னான். இதனாலே அங்கே பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டார். தம்முடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு வழியை வைத்து கர்த்தர் உயர்த்துகிறவராயிருக்கிறார். யோசேப்பை தேசத்தில் உயர்த்தினார். காலங்கள் போகிறது. யோசேப்பு மரித்து போனார். மரித்து போகும்போது நம்பிக்கையோடு மரித்து போகிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை சந்திப்பார் என்று ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து, பாருங்க, தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னது பன்றி. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு தேவன் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். அந்த தேசத்திற்கு உங்களை கொண்டு போவார். இப்போ நம்ம இருக்கிறோம், நம்ம தேவன் நமக்கு ஒரு நல்ல இடத்தை தருவார். சோத்திரம். இப்போ ஒரு இடத்தை கொடுத்தாலும் அது நமக்கு நிரந்தரமானதல்ல. நமக்கென்று கால் ஊன்றக்கூடிய சொந்த இடத்தை தருவார். அந்த விசுவாசத்தில் தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையில் தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதே போல உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்திலே நீங்கள் பல்வேறு தேவைகளோடு இருக்கலாம். அத்தனை தேவைகளிலும் தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர் என்கிற அந்த நிச்சயத்தோடு தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம் ஒவ்வொருவருக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டு. எனக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டு, எனக்குள்ள நிச்சயம் உண்டு, எனக்குள்ள உறுதி உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேலுக்கெல்லாம் அந்த உறுதி இருந்தது. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் அக்கினி ஜுவாலைக்கு எங்களை தப்புவிப்பார். தானியேலை குறித்து ராஜாவுக்கே நம்பிக்கை இருந்தது. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர். இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையுள்ள சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ரெட்டிப்பான நன்மைகளை நம்முடைய தேவன் தருகிறவராயிருக்கிறார். அப்போ நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் நல்ல நம்பிக்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்பிக்கையுடையவர்களாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளர்வீர்கள். சிறைக்குள் அல்ல, நீங்கள் எந்த சிறையில் இருக்கிறீர்களோ அங்கிருந்து வெளியே புறப்பட்டு வர கர்த்தர் உதவி செய்வார். எக்லிஷியா, சபை என்றால் எக்லிஷியா என்ற மூல பாஷையிலிருந்து வருகிறது. எக்லிஷியா என்றால் வெளியே அழைக்கப்பட்டவர்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்கள். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை ஆண்டவர் வெளியே அழைத்திருக்கிறார். சாபத்தின் கட்டுகளில் இருந்து தேவன் நம்மை வெளியே அழைத்திருக்கிறார். தருத்திரங்களில் இருந்து, வியாதிகளில் இருந்து, பில்லி சூனிய மந்திரிக கட்டுகளில் இருந்து, பூர்வீக சாபங்களில் இருந்து நாம் விடுவிக்கப்பட்டவர்கள், வெளியே அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளர்வீர்கள். அப்ப எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தாரே, அதான் சபை. அப்ப சபைக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்து கொழுத்த கன்றுகளை போல வளர வைப்பார். அல்லேலூயா. ஏனென்றால் இங்கே போஷாக் இருக்கிறது, மந்தை. சபை என்பது தேவனுடைய மந்தை. இந்த தேவனுடைய மந்தைக்கு வேண்டிய நல்ல ஆகாரங்களை தேவன் சபையில வைத்திருக்கிறார்.
பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்கிறவர். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அப்படிப்பட்ட பசும்புல் மேய்ச்சலின் அனுபவத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அமர்ந்த தண்ணீரின் அனுபவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய இளைப்பாறுதல் நமக்கு இருக்கிறது. ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இளைத்து போன வாழ்க்கை அல்ல, இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் மோசையை பார்த்து மட்டும்தான் சொன்னார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேனே. ஆனால் இந்த நாட்களில் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், எல்லாருக்கும் நான் இளைப்பாறுதலை தருகிறேன். நம்முடைய தேவன் நமக்கு இளைப்பாறுதலை தருகிறவராயிருக்கிறார். நாம் இளைப்பாறுதலை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த படபடப்பு கவலை இல்லாதபடி அவருக்குள் சந்தோஷமாக இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இப்போ டைம் வந்துருச்சு. இப்போ அந்த 400 வருஷம் முடியுது பாருங்க. கர்த்தர் சொல்லிட்டார், மோசே இது நாள் வந்துருச்சு, நீ பார்வோனை போய் சந்தி சொல்லு. மோசே கொஞ்சம் பிராக்டிக்கலாக பேசுகிறார், மனுஷன் தானே. யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க, முதல்ல என்ன அவர் சொல்றார் பாருங்க. அவர்கள் என்னை நம்பார்கள், 2வது என் வாக்குக்கு செவி கொடார்கள், 3வது கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள். நான் சொன்னா கேட்க மாட்டான். அடுத்தது பாருங்க 10ஆம் வசனத்தில் பாருங்க, நான் வாக்கு வல்லவன் அல்ல. அடுத்தது நான் திக்குவாயும் நான் மந்த நாவும் உள்ளவன். ஆண்டவர்கிட்ட ஒரு மாற்று கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார், என்னால் முடியாது. இதே போல தான் சில நேரம் தேவன் நம்ம பற்றி நல்ல திட்டங்களை வச்சிருப்பார், நாம் உடனே ஒத்துழைக்க மாட்டோம். நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் மந்த நாவு உள்ளவன். இப்படி ஒவ்வொரு காரியங்களில் ஆண்டவர் அந்த காரியங்களை சொல்லி கொடுக்குறார். மோசே திக்குவாயி மந்த நாவு இப்படி நிறைய சொல்றார். அடுத்து பாருங்க 13ஆம் வசனத்தில், அதற்கு அவன், ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரை ஆகிலும் அனுப்பும். அப்புறம் தான் கர்த்தருக்கு என்ன வருது, ஆண்டவருக்கு லேட்டாக தான் கோபம் வரும். அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் உண்டவராகி உடனே லேவியனாகி ஆரோனையும் சேர்த்து அனுப்பி விடுறார். ஆண்டவர் காரியங்களை நம்மை கொண்டு மாத்திரம் செய்ய விரும்புவார். அல்லேலூயா. இவன் என்ன நினைக்கணும், கர்த்தர் என்னை அனுப்புகிறார், நம்ப வைப்பார். கர்த்தர் என்னை அனுப்புவார், செவி கொடுக்க வைப்பார். கர்த்தர் என்னை அனுப்பினதை மற்றவர்கள் காண பண்ணுவார். அந்த நேரம் எனக்கு வார்த்தை வரும். அந்த நேரம் எனக்கு என் திக்குவாய் அல்ல, மந்த நாவு அல்ல, சோத்திரம் ஃப்ளோ வேர்டு வரும் எனக்கு. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என்னை அனுப்ப அவர் சித்தமா இருக்கிறாரு, அதனால நான் போவேன். இப்படி எல்லாவா போயிருக்கணும். ஆனால் மோசே செல்ஃப் எடுக்கல. இன்னைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு ஒன்றை செய்ய விரும்பினா அதை செய்வதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். இந்த சர்வ வல்லவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் நம்மையும் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார் என்றால் அது எவ்வளோ பாக்கியமான காரியம், அது எவ்வளோ மகிழ்ச்சியான காரியம். அல்லேலூயா. சாமுவேல் சொன்னது போல ஏலி கற்றுக் கொடுத்த நல்ல பாடம், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நல்ல ஒரு ஊழியக்காரன் கையிலிருந்து வளர்ந்தா தேவன்கிட்ட என்ன பேசணும், மற்றவங்கள்ட்ட என்ன பேசணும், சாத்தாங்கிட்ட என்ன பேசணும், எல்லா விவரத்தையும் கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். அதுக்கு தான் சபையை வைத்திருக்கிறார், ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். அவைகளின்படி நடக்கும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இப்படி எல்லாம் மோசையை தயாரித்து கொண்டு பார்வோன்ட்டு அனுப்புறார். இப்போ நாள் வந்தது, புறப்படும் நாள். இனி நாம் அடிமைகள் அல்ல, நாம் விடுவிக்கப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுத்துவோம். நமக்குள் ஆயத்தங்கள் தேவை. ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை தருவார். ஒரு நாள் வரும், இயேசு வருவார், மத்திய வானத்தில் நம்ம அவரை சந்திப்போம். புறப்படும் நாள் என்று வருகிறது. ஸ்தோத்திரம். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு புறப்பட பண்ணுவார். உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில் கீழ்நிலையில் இருக்கிறீர்களோ உங்களை நடுநிலைக்கு புறப்பட பண்ணுவார். நடுநிலையில் இருக்கிறீர்களோ உங்களை மேல்நிலைக்கு புறப்பட பண்ணுவார். அதைத்தான் 30, 60, 100, 30 வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா, உங்களை ஆண்டவர் நடுநிலை 60க்கு கொண்டு வருவார். 60 வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா, உங்களை 100 மேல்நிலைக்கு கர்த்தர் புறப்பட பண்ணுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் நிலைகள் மாறுகிறது, என் தேவன் என்னை புறப்பட பண்ணுகிறார். சங்கீதம் 136 10ஆம் வசனத்தில், எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், புறப்பட பண்ணினவர் அவர். அப்போ இன்னைக்கு ஒரு புறப்பாடு உண்டாகிறது, ஒரு புறப்படுதல் வருகிறது.
கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணுகிறார். நீ இருந்த அடிமைத்தனத்திலிருந்து உன்னை மூவ் பண்ணுகிறார். நீ இருந்த கட்டுகளிலிருந்து உன்னை மூவ் பண்ணுகிறார். உன்னை பிடித்து வைத்திருந்த அந்த எகிப்தியனுடைய அந்த தண்டனையிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, ஆலோட்டிகளால் உனக்கு இருந்த வேதனையிலிருந்து கர்த்தர் நம்மை புறப்பட பண்ணுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. 12 யாத்திராகமத்தில், அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர்கள் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதல் பேராக இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். சர்வ வல்லவராயிருக்கிற நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனை தவிர வேற ஒருவராலும் செய்ய முடியாது. அவர் என்ன செய்வேன் சொல்கிறார்? நான் கடந்து போவேன் எகிப்திற்கு. எந்த பகுதி உங்களை பிடித்து வைத்திருக்கிறதோ, எங்கே நீங்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறீர்களோ, எங்கே நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கடந்து போவேன். நம்முடைய தேவன் அதன் நடுவிலே கடந்து போவார். உன் பிரச்சனை நடுவிலே தேவன் கடந்து போவார். உங்கள் போராட்டத்தின் நடுவிலே கர்த்தர் கடந்து போவார். நம்முடைய தேவன் கடந்து வருகிறவராய் இருக்கிறார். சீசர்கள் கடலிலே தவித்து கொண்டிருந்த நேரத்திலே ஆண்டவர் கடந்து வந்தார். அந்த படகில இயேசு ஏறின போது அமைதல் உண்டாயிற்று. எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள், ஆண்டவர் கடந்து வருகிறவராய் இருக்கிறார். லாசரு மரித்து போன போது 4 நாள் ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசு அங்கே கடந்து வந்தார். கடந்து வந்தபடினாலே அங்கே அற்புதம் நடந்தது. இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் நடுவிலே நம்முடைய தேவன் கடந்து வருவார். அவர் வந்து விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். என்ன நடந்துச்சு? அன்னைக்கு எகிப்தினுடைய தலைச்சன்கள் எல்லாம் சங்கரித்தார். பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினான். அவர்களை புறப்பட வச்சுட்டான். பார்வோன் ஜனங்களை அனுப்பினான். வெள்ளி உடைமைகள், பொன்னுடைமைகள் எல்லாத்தையும் கேட்டு வாங்கி கொள்ளையடித்து, கொள்ளையடிக்கனா திருட்டுத்தனம் கிடையாது. இவ்வளோ காலம் உழைச்சிருக்கோம்ல, 400 வருஷத்து சம்பளத்தை ஒரே நாளில் கொடுத்து அனுப்புனார். பல வருஷத்து உங்கள் நன்மை, உங்கள் பணம், உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வராமல் இருக்குதா? ஒரே நாளில் கர்த்தர் வர பண்ணுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வேதத்தை விசுவாசிக்கும் போது தான் இந்த மாதிரிலாம் ஆசீர்வாதம் இருக்குன்னு தெரியும். 400 வருஷம் சரியா சம்பளம் தரல, ஆலோட்டிகள் கடினமாக உழைச்சையா, ஒரு பலன் இல்லை. ஒரே நாளில் அத்தனை பலனையும் தர வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. ஆக எகிப்தியரை அதம் பண்ண கர்த்தர் புறப்பட்டார். தேவர்கள் நடுவிலே நீதி செய்கிறார். ஸ்தோத்திரம். உங்களுக்காக கர்த்தர் ஆவிகளின் மண்டலத்தில் நீதி செய்வார். வான மண்டலத்தில் கர்த்தர் நீதி செய்வார். எந்த வல்லமைகள் உங்களை சிறைப்பிடித்து வைத்ததோ, எங்கே நீங்கள் அடிமையாய் இருக்கிறீர்களோ, அங்கே கர்த்தர் நீதி செய்து விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். யாத்திராகமம் 12:23 வாசிக்கும் போது, கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலில் நிலைக்கால்கள் 2லும் கர்த்தர் அதம் பண்ண கடந்து வரும்போது நிலையின் மேல் சட்டத்திலும் வாசல் நிலைக்கால்களிலும் அந்த ரத்தத்தை காணும்போது, ஒரு வயது ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் பூசப்படணும். அந்த ரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில், உங்க வீட்டுக்குள்ள உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். வாசற்படியை விலகி கடந்து போவார். அல்லேலூயா. எல்லாரையும் அதம் பண்ண கர்த்தர் இறங்கி வரும்போது, யாருடைய வீட்டு நிலைக்கால்கள் எல்லாம் இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருக்குதோ அந்த இடத்துக்குள்ளெல்லாம் வரமாட்டார். ஹல்லேலூயா. உங்க வீடும் என் வீடும் பாதுகாக்கப்படுகிறது. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எந்த ஃப்ளேக் நம்ம வீட்டுக்குள்ள வராது. அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையிலே தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார் தேவ ஆட்டுக்குட்டி. அவருடைய ரத்தத்தால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வீடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வீட்டின் நிலைக்கால்களில் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் மேல் தெளிக்கப்படுவதா. வாதை வராதபடி கர்த்தர் காப்பேன்னு சொல்கிறார். எந்த வாதையும் வராதபடி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். முதலாவது சொன்னேன், எகிப்தின் தேவர்களை நியாயம் தீர்ப்பார். இரண்டாவது, ரத்தம் நம்மேல், நம்முடைய குடும்பத்தின் மேல், நம்முடைய வீட்டின் மேல், நம்முடைய பொருட்கள் மேல் ஆட்டுக்குட்டியின் தேவ ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள் நாம் பாதுகாக்கப்படுகிறபடியால் சங்கார தூதன் நம்முடைய எல்லைகளுக்குள்ள வர முடியாது.
மூன்றாவது, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை வருஷம்? 400 வருஷம் அடிமை. இனி நீங்கள் அடிமையாவதில்லை, நான் அடிமையாவதில்லை, என் தேவன் என்னை விடுவித்திருக்கிறார். ஒரு நாள் நம்ம எல்லாம் அடிமை சந்தையில் இருந்தோம். பழைய காலங்களில் மனுஷனை அடிமையா வளர்த்தாங்க, ஸ்லேவ். அந்த ஸ்லேவ் ட்ரேட்ஸ் நடந்துச்சு. வியாபாரி, மொத்த வியாபாரி, சில்லறை வியாபாரி மாதிரி அடிமைகள் வியாபாரம் பெரிதாக நடந்தது. எப்படிலாம் விற்றுருக்காங்க? ஒரு ஜோடி பாதரட்சைக்கு, இந்தா ஒரு பாதரட்சை கொடுக்குறேன், ஒரு அடிமையை கொண்டு வா. அப்போ அந்த அடிமையை அப்படி பிடிச்சி ஆடு மாடு மாதிரி தான் இழுத்து கொண்டு கடினமான வேலைகளுக்கு, கல் உடைப்பதற்கு, அது மாத்திரமல்ல கப்பல்களில் உள்ள அந்த கடுமையான வேலைகளை செய்வதற்கு அடிமைகள் பயன்படுத்தப்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த அடிமை சந்தையிலிருந்து நம்ம எல்லாம் விலை கொடுத்து வாங்கி அவர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். விடுதலையாக்கப்பட்ட தேவ பிள்ளை நீ. ஹல்லேலூயா. நான் அடிமை இல்லை. இப்போ நம்ம மனுஷனுக்கு அடிமை இல்லை, இப்போ நம்ம பாவத்துக்கு அடிமை இல்லை, இனி நம்ம சாத்தானுக்கு அடிமை இல்லை, இப்போ நம் தேவனுக்கு அடிமையாக இருக்கிறோம். அடிமை நான் ஆண்டவரே, நீ சொல்லும் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. உங்களை விடுதலையாக்குறது எதற்கு? பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குனது எதற்கு? அந்த சாப கட்டிலிருந்து விடுதலையாக்குனது எதற்கு? பிசாசின் கட்டிலிருந்து விடுதலையாக்குனது எதற்கு? அவருக்காக வாழ்வதற்கு தான். அந்த நன்றி உணர்வோடு வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இப்படி இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை எல்லாம் விடுதலையாக்கி அன்னைக்கு புறப்பட வச்சார் பாருங்க. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தார். இப்படி நம்ம தேவைகளெல்லாம் சந்தித்து நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. அடுத்து கர்த்தர் எப்படி நமக்காக யுத்தம் பண்ணுகிறார், சத்துருக்களை அதம் பண்ணுகிறார் என்று பார்க்கும்போது 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவர்களையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அசீரியர்களால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தொடர்ச்சியான பிரச்சனை வந்தது. அவங்க பரியாசம் பண்றாங்க, எசேக்கியாவை நம்பாதீங்க, கர்த்தர் அவன் நம்ப பண்ணுவான், இப்படிலாம் சொல்றாங்க. கடைசியில் என்ன நடந்தது? அங்கே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எசேக்கியா, ஏசாயா எல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோடனே கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பிட்டார். அல்லேலூயா. அங்கே பாருங்க 20ஆம் வசனம். இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி எங்கள் தேவனே அபயமிட்டார்கள். பிரச்சனைகளுக்கு யாரை பார்த்து அபயமிடணும்? சங்கீதம் 18 தாவீது தேவனை நோக்கி அபயமிட்டார். கர்த்தர் சத்தத்தை கேட்டார், இறங்கினார், காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார், நெருக்கத்தில் இருந்த தாவீதை விசாலத்தில் கொண்டு வந்து வைத்தார். இன்னைக்கு நீங்கள் என்ன நெருக்கத்தில் இருக்கிறீங்க? உங்களை கர்த்தர் விசாலத்தில் கொண்டு வந்து வைப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். 32:1 இந்த காரியங்கள் நடந்தீர்கள். அசீரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கி கொள்ள நினைத்தான். மற்றவன் நினைக்கிற நினைப்பு, சிலரை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற நினைப்பு, சில குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணுகிற நினைப்பு, இப்படி நினைத்து சனகரிப் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டு இருப்பதை எசேக்கியா கண்டபோது அவன் என்ன செய்திருக்கிறான்? ஆலோசனை பண்ணுகிறான் தலைவர்களோட. அசீரியா ராஜா இப்படி ஒரு திட்டம் வச்சிருக்கிறான். 4ஆம் வசனத்துல அசீரிய ராஜாக்கள் அதிக தண்ணீரை கண்டுபிடிப்பானேன் என்று சொல்லி அநேகம் ஜனங்கள் கூடி எல்லா ஊற்றுகளையும் நாட்டின் நடுவில் பாயும் ஓடையையும் தூர்த்து போட்டார்கள். அவன் திடன் கொண்டு இடிந்து போன மதிலையெல்லாம் கட்டி அவைகளையும் வெளியிலுள்ள மற்ற மதிலையும் கொத்தளங்கள் மட்டும் உயர்த்தி தாவீது நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி திரளான ஆயுதங்களையும் கேடகங்களையும் பண்ணி ஜனத்தின் மேல் படைத்தலைவரை வைத்து அவர்களை நகர வாசலின் வீதியிலே தண்டடையில் கூடிவர செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். பாருங்க, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசீரிய ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஏராளமான கூட்டத்திற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள்
அதிகம் அவனோடு இருக்கிறது மாம்ச புயம். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படி தைரியப்படுத்துறான். இன்னைக்கு உங்களுக்கு எதிராக இருக்கிறதெல்லாம் மாம்ச புயம், உங்களோடு இருக்கிறது கர்த்தருடைய புயம். அவர்கள் அதிக பேரா இருந்தாலும் நம்மோடு இருக்கிறவர் அதை விட அதிகம். இதெல்லாம் சொல்லி திடப்படுத்துறான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தது அப்புறம் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். இதன் பின்பு அசீரிய ராஜாவாகிய சனகெரிப் தன் முழு சேனையுடன் லாகீசுக்கு எதிராய் முற்றுகை போட்டிருக்கையில் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவிடத்துக்கும் முற்றுகை போட்டிருக்கையில் எருசலேமில் உள்ள யூதா ஜனங்கள் யாவரிடத்துக்கும் தன் ஊழியக்காரரை அனுப்பி, அசிரிய ராஜாவாகிய சனகெரிப் சொல்லுகிறது என்னவென்றால், முற்றுகை போடப்பட்ட எருசலேமிலே நீங்கள் இருக்கும்படிக்கு நீங்கள் எதின்மேல் நம்பிக்கையாய் இருக்கிறீர்கள்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அசிரியருடைய ராஜாவின் கைக்கு தப்புவிப்பார் என்று எசேக்கியா சொல்லி, நீங்கள் பசியினாலும் தாகத்தினாலும் சாகும்படி உங்களை போதிக்கிறான் அல்லவா? அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் தள்ளிவிட்டவனும் ஒரே பலிபீடத்திற்கு முன்பாக பணிந்து அதின் மேல் தூபம் காட்டுங்கள் என்று யூதாவுக்கும். 15ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. இப்பொழுதும் எசேக்கியா உங்களை வஞ்சிக்கவும் இப்படி உங்களை போதிக்கவும் இடம் கொடுக்க வேண்டாம். எசேக்கியா சொல்றத கேட்காதீங்க. அப்படின்னா இவன் கர்த்தரை நம்பு ஜெபம் பண்ணுங்கறான், இத கேட்காதீங்க. நீங்கள் அவனை நம்பவும் வேண்டாம். அவனை நம்ப வேண்டாம். ஏனென்றால் எந்த ஜாதியின் தேவனும் எந்த ராஜ்யத்தின் தேவனும் தன் ஜனத்தை என் கைக்கு என் பிதாக்களின் கைக்கும் தப்புவிக்க கூடாதிருந்ததே. உங்கள் தேவன் அவன் தன்னை பத்தி சொல்லிட்டு இருக்கிறான். என் கைக்கும் என் பிதாக்களின் கைக்கும் யாரும் தப்பல, அதனால நீங்களும் தப்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். நடந்தது உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிப்பது எப்படி என்கிறார் என்று சொல்லி அவனுடைய ஊழியக்காரர் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய தாசனாகிய எசேக்கியாவுக்கு விரோதமாகவும் பின்னும் அதிகமாய் பேசினார்கள். தேசங்களுடைய ஜாதிகளின் தேவர்கள் தங்கள் ஜனங்களை என் கைக்கு தப்புவிக்காதிருந்தது போல எசேக்கியாவின் தேவனும் தன் ஜனங்களை என் கைக்கு தப்புவிப்பது இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கவும் அவருக்கு விரோதமாக பேசவும் அவன் நிருபங்களை எழுதினான். இதெல்லாம் விரோதமான நிறைய காரியம் நடக்குது. இந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க? 20ஆம் வசனத்துல, இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. அண்ணா என்ன நடக்குது? அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பி போனான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோயிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கற்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். அதம் பண்ணும் கர்த்தர். இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்கு விரோதமா எந்த சத்துரு எழும்பி நிற்கிறான்? உங்க குடும்பத்துக்கு விரோதமா எந்த சத்துரு எழும்பி நிற்கிறான்? உங்க பிசினஸுக்கு விரோதமா எந்த போட்டி பொறாமையின் ஆவிகள் எழும்பி நிற்குது? உங்க குடும்பம் முன்னேறுவதற்கு எது தடையா இருக்குது? அதம் பண்ணும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். பரலோக தேவனே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. உங்க திரு நாமம் மகிமைப்படட்டும். இந்த வார்த்தைகளை தொலைக்காட்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்க நாமம் மகிமைப்படட்டும். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த விதத்தில் சத்துரு எழும்பி இருந்தாலும், அடிமைப்படுத்தி வைத்து வந்த பூர்வீக சத்துருவாக இருக்கலாம், திடீர்னு எழும்பின அசிரியனை போல உள்ள எதிரிகளாக இருக்கலாம், அதெல்லாம் முறியடிக்கப்படுவதாக. சிலருக்குள்ள சுயத்திலே வாழ்ந்து தேவன் மகிமைப்படுவதற்கு வழி இல்லாத இருக்கிறவருடைய அந்த சுயம் அதமாகட்டும். நீர் மகிமைப்படுவீராக. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, மகிமை பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center,
Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.